உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாமரை அக்கா, அந்த கற்பூர தட்டை உள்ள வச்சிருங்களே. என்னத்துக்கு தம்மனா? இல்ல புகையா இருக்குல்ல, அதனால சொன்னேன். சரி 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 போக்கா. ஏய், என்ன தம்மனா, என்னாச்சு? எதுக்கு கற்பூரத்தை உள்ள எடுத்துட்டு போய் வைக்க சொன்ன? ரொம்ப மங்களகரமான பொருட்கள் எதுவும் பாக்க பக்கத்துல இருக்க கூடாது. பாக்காத தொடவும் கூடாது. சரி, அதையும் மீறி தொட்டா என்ன ஆகும்? தண்ணி தொட்டிலிருந்து மீன் வெளியே வந்தா எப்படி துடிக்குமோ அதே மாதிரி அந்த நேரத்துல அதோட அரூப ஆத்மா துடிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப அந்த தாலிய அவன் மல்லிகா கழுத்துல கட்டணுமே, தாலி மங்களகரமான பொருளாச்சே. ஐயோ, இப்ப பார்க்கால அதை எப்படி தொட முடியும்? இத கமாண்டர்னு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னது? மனுஷங்க செய்யற எந்த ஒரு மங்களகரமான விஷயமும் என்னால செய்ய முடியாது. ஏன், என்னால தொடக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது மல்லிகாவோட கழுத்துல நான் கட்ட போற தாலி இதுவாதான் இருக்கணும். அதுக்காக தான் கமண்டலன் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை நான் மல்லிகா கழுத்துல கட்டிட்டா மல்லிகா எனக்கு அடிமை. நான் அவளை வச்சு செஞ்சு முடிச்சிருவேன். அதனால நீ அந்த தாலிக்கு பதிலா இந்த தாலியை மாத்தி வச்சிரு. இந்த ஒரிஜினல் தாலியை இப்ப வெளியில் எடுத்துடணும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? பயங்கரமான நாள் தான். பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு? 11:20 வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. வாட்ஸ்அப்ல காலையில இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசலையே. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். யோ, என்னயா என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆவலையா. உனக்குதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. இம்மா நேரமா அங்க கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்து நின்ற.
இப்ப என்னடானா தடால் புடால்னு ஓடியாந்து என்ன புச்சிங்கன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டுன்னு இருக்கிற. ஒண்ணும் இல்ல ராணி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் தான் ஆச்சோ. யோ இங்க பாரு, யோ இங்க பாருன்னு சொல்றல. என்னயா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பூஜை அறைக்குள்ளார போகும்போது நான் அப்படியே உள்ள போற மாதிரியோ, நீ என்ன காப்பாத்த வந்த மாதிரியோ அப்படியே பதறி அச்சுன்னு ஓடி வந்தா. ஐயோ உன்னதாயா கேக்குற? என்னதாயா ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மல்லிகா என்னாண்ட வந்து மாமா என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாரு, என் வீட்டுக்காரர மாமாக்கு புடியலையா அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறா. என்னயா நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோ இரியா, உன் மூஞ்சே சரியில்லை. சரி வா, நம்ம உடனே ஊருக்கு போவோம். நீ இந்த மாதிரியே இருந்தா சரி வராது. வா போலாம். தாத்தா பாட்டியாண்ட சொல்லி கிளம்ப சொல்ல எல்லாரையும். ஏய் ராணி, இரு இரு. ஐயோ ராணி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல. பசுபதி பழைய பசுபதி மாதிரியே இல்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யோ என்னயா சொல்ற? ஆமா ராணி, நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற விஷயங்களுக்கு விட தெரியாம நான் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். யோ நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லியா. எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து என் மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.